ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸில் வந்து செல்ஃப் அவேர்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து உங்களை நீங்களே வந்து எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களோட கேரக்டர் ஆகட்டும், நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பழகிற விதமாகட்டும், உங்களோட ஓன் பர்சனாலிட்டி ஆகட்டும், ஸோ உங்களை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து செல்ஃப் அவேர்னஸ். Self-awareness is one's analysis on their own positive, negative, weakness, strength and attitude. ஸோ உங்களோட பாசிட்டிவ் சைடு, உங்களோட நெகட்டிவ் சைடு, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, யார்கிட்ட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ். இட் இஸ் சிம்ப்ளி த கொஸ்டின் ஆஃப் ஹூ ஆம் ஐ, யார் நீங்கள் அப்படிங்கிறது. Self-awareness helps one to understand others. It also helps to analyze ourselves. ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ செல்ஃப் அவேர்னஸ் உள்ள பீப்புள், அதாவது உங்களை பற்றியே நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட பீப்புளோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, தே ஸ்பீக் ஓப்பன்லி, வெளிப்படையாகவே எல்லாத்தையும் வந்து பேசுவாங்க. தே ஆர் வெரி ஹானஸ்ட் பீப்புள். ஸோ உண்மையாக நேர்மையாக எப்போவுமே இருப்பாங்க. தே ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும், என்னால் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை வந்து உள்ள மனிதராக வந்து அவங்க இருப்பாங்க. தே அக்செப்ட் கமெண்ட்ஸ் அபவுட் தேயர் செல்ஃப் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ உங்களை பற்றின ஒரு ட்ராபேக்ஸு, சின்ன சின்ன உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னா, அந்த நிறை குறைகளை வந்து பாசிட்டிவோடு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் பீப்புள் கிட்ட வந்து இருக்கும். தே ஒர்க் வித் ஃபுல் இன்வால்மெண்ட். எந்த விஷயத்தை செஞ்சாலும் வந்து முழு ஈடுபாடோடு வந்து செய்வாங்க. தே அனலைஸ் அபவுட் த ஒர்க் பிஃபோர் ஸ்டார்டிங் த ஒர்க். ஸோ எந்த வேலையுமே செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கை பற்றின ஒரு அனலைஸ் இருக்கும். ஸோ எந்த வேலையை செய்ய போகிறானோ அது எப்படி செய்யணும், எந்த வேலை அதுக்கு போகணும், ஸோ எந்த மணிக்கு நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், இது நம்மளால் செய்ய முடியுமா, இதுக்கு வேறு யாரோட ஹெல்ப் தேவையா, ஸோ எல்லாத்தையும் வந்து ஆராய்ந்து பார்த்து ஒரு வேலையை வந்து செய்யக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. தே டூ எனி ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ எந்த ஒர்க்கையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் பீப்புள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கிறதுல வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் டெவலப்ஸ் கான்ஃபிடென்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ உங்களால் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு நீங்களே வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ மற்றவங்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது வேறு, உங்களுக்கு நீங்களே வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வேறு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து கொடுக்கும். இட் மேக்ஸ் குட் ரிலேஷன்ஸ். ஸோ குட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற போது உங்களால் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஈஸியாக வந்து கேதர் பண்ணிக்கிட முடியும். இட் மூவ்ஸ் ஒன்ஸ் டுவர்ட்ஸ் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபையான லைஃப்பை வந்து நீங்கள் வாழறதுக்கு வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து நிச்சயமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் மூவ்ஸ் ஒன் டு லைக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஈஸியாக அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ ஏன்னா அந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். ஸோ தன்னம்பிக்கை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து வரும். ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் நீட்ஸ். ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸ் பீப்புளும் வந்து அடுத்தவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மையோடு வந்து இருப்பாங்க. ஸோ அது மூலமாக அவங்க வந்து என்னவாகும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து எப்போவுமே உதவியாக வந்து வாழணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த உதவி பண்ணுற மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் பீப்புள் கிட்ட நிறையவே வந்து இருக்கும். இட் டெவலப்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னா உங்களோட திறமைகளை வந்து நீங்களே வளர்த்துக்கிறதுக்கு வந்து உதவி புரியும் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள செல்ஃப் அவேர்னஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட திறமை என்னங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ நீங்கள் ட்ராயிங் வரைகிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லை குக்கிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், கார்டனிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட முடியும். then it encourages one to get great achievements. So great achievements na win பண்றது, எதுலயுமே வந்து win பண்றதுக்கு வந்து இது வந்து
உங்களை நீங்களே வந்து என்கரேஜ் பண்ணிக்க முடியும். இட் மேக்ஸ் ஒன் டு ஃபேஸ் சேலஞ்சஸ். எந்த சேலஞ்சையுமே நீங்கள் வந்து எதிர்கொள்ள முடியும். எதையும் பார்த்து பயந்து பின்வாங்காமல் எதையுமே வந்து ஒரு போல்ட்னஸோடு வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ஃபோர் ஒன் கேன் பிகம் போல்ட்னஸ். ஸோ தைரியத்தோடு நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வாழறதுக்கு வந்து உங்களை பற்றின அறிவுங்கிறது முக்கியமானது. ஸோ தே ஆல்வேஸ் அப்ரிஷியேட் அதர்ஸ். ஸோ அடுத்தவங்களை எப்போவுமே வந்து இவங்க அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. அப்ரிஷியேஷனுங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து போன கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். ஸோ பாராட்டுதல் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து பெஸ்ட்டாக வந்து செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். அப்போ ஸ்டெப்ஸ் டு டெவலப் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்மளோட செல்ஃப் அவேர்னஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிளாரிட்டி இன் த ஒர்க். ஸோ நீங்கள் ஒரு வேலையை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையை பற்றின தெளிவுங்கிறது வந்து உங்களுக்கு முதல்ல வேணும். ஸோ ஒரு வேலையை வந்து எப்படி செய்ய போகிறோம், ஜஸ்ட் ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டு அதை கொடுத்துடணும் அப்படின்ட்டு இல்லாமல் அதை கிளியராக பெர்ஃபெக்டாக தப்பு இல்லாமல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இதுவே நான் போன கிளாஸ்லேயே வந்து ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தேன். சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வேணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுதான் எல்லாருமே நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு வரீங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படி டெஸ்ட்டு எழுதி அதை எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எப்படி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எப்படி அட்டாச் பண்ணுறது டீச்சருக்கு போயிடுச்சா அப்படிங்கிற கிளாரிட்டி எல்லாம் வச்சுட்டு தான் நீங்கள் அந்த வேலையே வந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜர்ஸ். ஸோ கிளாரிட்டி இந்த ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஜென்யூன் பிஹேவியர். ஸோ உங்களோட பிஹேவியர் வந்து உண்மையாக இருக்கணும், ட்ரூத்தாக இருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தங்கக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறது, ஒருத்தங்கக்கிட்ட பேசுனது மாதிரி இல்லாமல் ஒருத்தங்கள்ட்ட போய் வேறு மாதிரி திரிச்சு சொல்கிறது. ஸோ இதை மாதிரி இல்லாமல் கேரக்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை வச்சு தான் உங்களை வந்து மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஜென்யூன் பிஹேவியர் வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பங்க்சுவாலிட்டி. ஸோ பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது செல்ஃப் அவேர்னஸில் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து டைம் கீப் அப் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங். எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட் ஃபெயில் இன் கீப்பிங் ப்ராமிஸ். ஸோ யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எப்படியாவது அந்த வாக்கை வந்து நிறைவேற்றுறதுக்கு தான் வந்து நீங்கள் முயற்சிக்கணும். ஸோ இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, டெஸ்ட்டை வந்து நாளைக்குள்ளே எழுதுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா அது நாளைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து உங்களோட நன்மதிப்பை வந்து மற்றவங்கக்கிட்ட ஏற்படுத்தும். ஸோ நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் எஜுகேஷன். ஸோ செல்ஃப் எஜுகேஷனுங்கிறது தன்னார்வ கல்வி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து நிறைய ஸ்டடி பண்ணலாம். ஸோ இந்த புக் ரீடிங் பண்ணுறதும் வந்து ஒரு செல்ஃப் எஜுகேஷன் தான். ஸோ அது காமிக்ஸ் புக்காக இருக்கலாம், இல்லை ஸ்டோரி புக்ஸாக இருக்கலாம், ஸோ இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான புக்ஸாக இருக்கலாம். ஸோ அது மூலமாக என்ன தான் மற்றவங்க சொல்லி கொடுத்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்களே ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சிக்கும் போது அது உங்களுக்கு நாலேஜை வந்து லைஃப் லாங்குக்கு உங்களோட அறிவில் வந்து வச்சுருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறதும் வந்து முக்கியம். ஃபியர்லெஸ் அபவுட் ஃபெயிலியர். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் உள்ள பீப்புள் வந்து என்றைக்குமே வந்து தோல்வியை கண்டு பயப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கே இருக்கும். ஸோ என்ன தான் ஃபஸ்ட்டு தடவை வந்து தோத்தாலும் அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடையே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபெயிலியரை கண்டு பயமே இருக்காது. ஸோ தே ஆல்வேஸ் ஹாவ் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ ரைட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. தே ஹாவ் விஸ்டம்னா வந்து நாலேஜை தான் வந்து சொல்லுவோம். அறிவுத்திறன் வந்து மேம்பட்டவங்களாக வந்து இருப்பாங்க. தே ஹாவ் கிளியர்னஸ் அபவுட் த ரிசல்ட். ஸோ ரிசல்ட் ஹாவ் பற்றின கிளியர்ஸ் ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் டு டெவலப் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்வாட் அனாலிசிஸ். ஸோ இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்தவரையில். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கும் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் மெத்தட் யூஸ்டு டு இவாலுவேட் த ஸ்ட்ரெங்க், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வீக்னஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஸோ ஸ்வாட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்து என்ன, டபிள்யூனா வீக்னஸ், உங்களோட வீக்னஸ் என்ன,
ஓனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா த்ரெட்ஸ்னால் வந்து தடைகள் என்ன, அதை உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுல உங்களுக்கு என்னெல்லாம் தடைகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறது தான் வந்து இந்த SWOT. So through this analysis we can know that whether we have interest in one thing or not. So இந்த SWOT analysis பண்ணுறது மூலமாக உங்களால் எந்த விஷயத்துக்குமே நீங்கள் வந்து SWOT analysis கொடுக்கலாம். ஸோ SWOT analysis பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபாடு இருக்கா இல்லையா, அதை உங்களால் செஞ்சு பிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற அனாலிசிஸை வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸுக்கு தான் இதை மாதிரி ஒரு டயக்ராம் கொடுப்பாங்க. SWOT analysis always helps to find out what are their capabilities, advantages and threats in a project. So what are the capabilities? So capabilitiesனால் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னது, வீக்னஸ் என்னது அப்படிங்கிறது தான். ஸோ அட்வான்டேஜஸ், உங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்புறம் த்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்ட முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் டு அச்சீவ் த கோல். ஸோ இப்போ வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை வந்து நீங்கள் பிஎஸ்சி முடித்தோன்னே கிளியர் பண்ணணும்னு இருக்கிறீங்க. ஸோ உங்களால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா, எந்த விதத்தில் உங்களால் முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து. ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து நல்லா இருக்குது, ஸோ அப்டேட் இன்ஃபர்மேஷனை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது மூலமாக வந்து தமிழில் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் நான் விடை அளிச்சிருவேன். அதனால அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. இல்லை மேத்தமேட்டிக்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராப்ளம்ஸையுமே என்னால் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அது எனக்கு ஸ்ட்ரென்த்து, இதை மாதிரி சொல்லலாம். ஸோ வீக்னஸ் அப்படிங்கிற போது டிஎன்பிஎஸ்சியில் இங்கிலீஷ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து நான் இங்கிலீஷ்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் வந்து வீக்கு. ஸோ அதில் வந்து அதனால எனக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுல வந்து இது வந்து ஒரு தடையாக இருக்குது, இது வந்து ஒரு வீக்னஸ், என்னோடய வீக் பாயிண்ட் இது அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் வந்து உங்களுக்கு என்னென்ன அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதாவது உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஈஸியாக கிடைக்கும், இல்லை பக்கத்துலேயே வந்து கோச்சிங் சென்டர் இருக்குது, இல்லை எங்களோட வீட்டு சூழ்நிலை வந்து எனக்கு நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு, ஸோ நான் வீட்டில் இருந்தே படிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுவே த்ரெட்ஸ் பார்த்தோன்னா தடை. ஸோ என்னெல்லாம் தடை, இதே தடையாகவும் சில பேருக்கு தடையாகவும் இருக்கலாம். சில பேர் எங்களோட வீட்டு சூழ்நிலை சரி கிடையாது, நான் வந்து வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் இருக்குது, அதனால என்னால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு முடியலை அப்படிங்கிறதையும் வந்து சொல்ல முடியும். இல்லை கோச்சிங் சென்டர் வந்து எனக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது, இல்லை எனக்கு அதை பற்றி சில பேர் வந்து குரூப் ஸ்டடி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை, ஸோ அது வந்து எனக்கு ஒரு தடை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்களால் வந்து இந்த SWOT அனாலிசிஸ் அப்படிங்கிறத வந்து பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, வாட் ஆர் அவர் SWOT டு பை எ கார். பை வந்து BUY, பை, ஓகேவா. ஸோ கார் வாங்குறதுல ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் அதெல்லாம் என்னது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். வாட் ஆர் அவர் SWOT டு மேரி. திருமணம் முடிக்கிறதுல வந்து என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதுக்கு தடைகள் என்ன அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். லைக் திஸ் SWOT அனாலிசிஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் எவ்ரி திங். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து SWOT அனாலிசிஸ் அப்படிங்கிறது அங்குமே முக்கியம். ஸோ SWOT அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியுமே SWOT அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். This analysis helps to make proper decision and it helps to convert weakness and threats into positive ones. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் SWOT அனாலிசிஸ். எதுக்கு வந்து SWOT அனாலிசிஸ் தேவை அப்படின்ட்டு. One can find out their positives and negatives by SWOT analysis. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த SWOT அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீக்னஸை வந்து நீங்கள் மாற்ற முடியுமா, இல்லை அதில் அதை ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் திங்க் பண்ண முடியும். It helps to plan the
கேப்பபிலிட்டி. ஸோ உங்களோட கெப்பாசிட்டியும் வந்து பிளான் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளான்டு கேப்பபிலிட்டி கிவ்ஸ் சக்ஸஸ். ஸோ கேப்பபிலிட்டியை பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு சக்ஸஸாக வந்து கொண்டுட்டு போகலாம். இட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் ஸ்கில்ஸ். உங்களோட திறமையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் வந்து இது மூலமாக இம்ப்ரூவ் ஆகும். இட் ஹெல்ப்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் க்ரோத். ஸோ ஒவ்வொரு தனி மனுஷனோட வளர்ச்சிக்கு வந்து இது உறுதுணையாக இருக்கும். ஹெல்ப்ஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ் ப்ராக்டிக்கலி. ஸோ என்ன தான் தியரட்டிக்கலாக படித்தாலும் ப்ராக்டிக்கலாக கிடைக்கிற அனுபவம் வந்து தியரட்டிக்கலில் வந்து கிடைக்காது. ஸோ தியரட்டிக்கலில் வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் ட்ரைவ்ஸ் அவே அன்எபிலிட்டி. ஸோ உங்களால் முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தை வந்து உங்ககிட்டேருந்தே போக்குறதுக்கு வந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் பிரிங்ஸ் சக்ஸஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை வந்து தேடித்தரும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இட் ஹெல்ப்ஸ் டு யூஸ் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பற்றி யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்வாட். ஸோ ஸ்வாட்டோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபைண்டிங் த செல்ஃப் வீக்னஸ். ஸோ உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஸ்வாட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த கேப்பபிலிட்டி. ஸோ உங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஸ்கில்ஸ். ஸோ மற்றவங்களோட ஸ்கில்லையுமே வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். In understanding one's abilities and area of weakness and for being honest and objective about these. In understanding one ability. ஸோ உங்களோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். உங்களோட வீக்னஸ் எந்தெந்த ஏரியாலலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ ஹானஸ்டாகவும் இருக்கிறத பற்றியும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் அல்லது குறிக்கோள்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஸ்வாட்டோட குறிக்கோள்கள். இன் சால்விங் நியரர் ப்ராப்ளம்ஸ். ஸோ சின்னதாக உங்களாலேயே சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை வந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் மூலமாக வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வீக்னஸ் அதான் முதலே சொன்னேன்ல, உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீக்னஸையே நீங்கள் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறது அப்படின்னு வந்து உங்களால் யோசிக்க முடியும். ஸோ வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சால் தான் அந்த வீக்னஸை வந்து நம்மளால் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்ற முடியுமான்னு யோசிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் டெவலப்பிங் ஸ்ட்ரென்த். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எப்படியெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ட்ராயிங்கில் வந்து பெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ராயிங்கில் நீங்கள் இன்னும் மேலே மேலே என்ன செய்யலாம். ஸோ பென்சில் ட்ராயிங் வரையலாமா, இல்லை வாட்டர் கலர் ட்ராயிங் வரையலாமா, இதை வந்து இல்லை ஆர்ட் கேலரியாக வைக்கலாமா, இது மூலமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா. ஸோ இப்படியெல்லாம் மேற்கொண்டு யோசிக்கிறதுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஸோ சப்போஸ் நீங்கள் குக்கிங்கில் பெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த குக்கிங்கில் இன்னும் என்ன இனோவேட்டிவாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து யோசிக்க முடியும். இன் யூஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் அனாலிசிஸ். ஸோ இதுதான் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட். ஸோ உங்களையே நீங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் வந்து இந்த செல்ஃப் அனாலிசிஸ் ஸ்வாட் வந்து முக்கியம். ஒன் கேன் நோ வாட் ஐ ஆம், வாட் ஆம் ஐ, நான் யார் அப்படிங்கிற உங்களோட கேள்விக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக பதில் தரக்கூடியதாக இருக்கும். ஒன் கேன் நோ வாட் இஸ் their knowledge about something which is open to others. அது மாதிரி ஒன் கேன் நோ வாட் இஸ் their knowledge about something which is unknown to others. ஒன் கேன் நோ வாட் இஸ் their knowledge, உங்களோட நாலேஜ் என்ன about something
விச் இஸ் ஓப்பன் டு அதர்ஸ். ஸோ இதுக்கு ஒரு காமனான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த காமன் திங்கை பற்றி உங்களோட பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ காமனாக இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை பற்றின உங்கள் பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்வாட் அனாலிசிஸோட அப்ளிகேஷன்ஸாக வந்து சொல்லலாம். ஸோ ஸ்வாட்டோட எக்ஸ்பேன்ஷன் முதலே சொல்லியிருந்தோமா, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னதுன்னா, தே ஆர் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் எ பர்சன் விச் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அச்சீவிங் த அப்ஜெக்டிவ். ஸோ உங்களோட ஒரு குறிக்கோள் இருந்தது அப்படின்னா அந்த குறிக்கோளை நீங்கள் வந்து அடையிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்ட்ரென்த், உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இட் ஆல்சோ கிவ்ஸ் டு ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்களே எதிர்கொள்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து தேவை. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து உடல் பலத்தை வந்து சொல்ல மாட்டோம், மூளை பலத்தையும் வந்து சொல்லலாம். ஸோ உடல் பலம், மூளை பலம் எல்லாமே சேர்ந்தது. மிச்சவங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ அதுவுமே வந்து உங்களோட ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரென்த்து. ஸோ வீக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் எ பர்சன் விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு அச்சீவிங் த அப்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட குறிக்கோளை வந்து அச்சீவ் பண்ணுறதுல வந்து உங்களோட வீக் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீக்னஸ். ஸோ வி மஸ்ட் ட்ரை டு சேஞ்ச் த வீக்னஸ் இன்ட்டு கேப்பபிலிட்டி. ஸோ அந்த வீக்னஸையே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கணும், அல்லது அந்த வீக்னஸையே வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஆர் டு ட்ரைவ் அவே த வீக்னஸ் பை லேர்னிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவோ நீங்கள் அதை தடையை நீக்கிறதுக்கு வந்து பார்க்கலாம். Sometime learning or experience of others, someone's strength can drive away his weakness. ஸோ இப்போது பெரிய பெரிய தலைவர்களோட பயோகிராஃபி எல்லாம் படிக்கும்போது அதுவே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தரும். ஸோ அந்த புத்துணர்ச்சியே உங்களோட வீக்னஸை வந்து நீங்கள் களையறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி அடுத்தவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் உங்களோட வீக்னஸை வந்து நீங்கள் மாற்றிக்க கொள்ள முடியும், இல்லை அதையே நீங்கள் வந்து கேப்பபிலிட்டியாகவும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வீக்னஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னெல்லாம் வாய்ப்புகள் வந்து நீங்கள் உருவாக்கிக்க முடியும், இல்லை கிடைக்கிறத எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தீஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் தட் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அச்சீவிங் த அப்ஜெக்டிவ். ஸோ உங்களோட குறிக்கோளை நீங்கள் வந்து அடையிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து இந்த அப்ஜெக்டிவ். ஒன் மஸ்ட் யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் த கரெக்ட் வே இன் கரெக்ட் டைம். ஸோ சரியான நேரத்துலையும் சரியான விதத்துலையும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை தரும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து த்ரெட்ஸ். ஸோ த்ரெட்ஸுங்கிறது என்னது அப்படின்னா இது வந்து தடைகள். ஸோ உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுல உங்களுக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்போனா தான் அந்த தடையை நீங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணலாம், இல்லை அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க முடியும். ஸோ தடைகள் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளோட வெற்றியை வந்து நம்ம அடைய முடியும். ஸோ தடை என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து லைஃப்பில் எல்லா விஷயத்துக்குமே வந்து முக்கியம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் தான் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ கோல் செட்டிங் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். ஸோ கோல் செட்டிங் அப்படிங்கிறதும் நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டண்ட். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தோம், குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வந்து கடிவாளம் இல்லாத குதிரை போன்றது அப்படின்ட்டு. ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். எவ்ரிபடி ஷுட் செட் எ கோல் ஆன் தேர் லைஃப். லைஃப் வித்தவுட் கோல் இஸ் மீனிங்லெஸ். அது என்னமோ இன்றைக்கி பொழுது விடிஞ்சுது, சாப்பிட்டோம், நம்ம வேலையை செஞ்சோம், நைட்டு வந்துச்சு, தூங்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு கோலுங்கிறது வந்து அவசியம். Without goal, one cannot live life with fulfillment and achievement. ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப், நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கு கோல் அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஸோ எதையாவது ஒரு நோக்கி தான் இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதே வந்து இருக்குது. ஸோ நம்ம எதை நோக்கி நம்ம ஓடுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு முக்கியம். People who set goals
have a clear direction towards their chosen destination. ஸோ டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல். ஸோ பீப்புள் ஒரு கோல் செட் பண்ண பீப்புள் வந்து அந்த டெஸ்டினேஷனை நோக்கி தான் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கிளியர் பண்ணுறீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு கோல். ஸோ அப்போ பிஎஸ்சி நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா முடித்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு கோலாக எடுத்துக்கலாம். கோல் இஸ் அ டார்கெட். அது வந்து டார்கெட்டுன்னு சொல்லலாம், இல்லை எண்டு ரிசல்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். கோல்ஸ் ஆர் essential ஃபார் எவ்ரி சக்ஸஸ். Setting a goal in which effort is directed by breaking the obstacles gives half success to a man. Setting a goal which effort is directed by breaking the obstacles தடைகள். ஸோ தடைகள் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு கோலை போகிறீங்க அப்படின்னா, அப்படி தடைகளெல்லாம் நிவர்த்தி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதி வெற்றி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோல் செட்டிங். ஸோ கோல் செட்டிங் எதுக்கெல்லாம், கோல் எதுக்கு தேவை? gives practical structure of our imagine. ஸோ நம்மளோட இமேஜினுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடியது தான் இந்த கோல். ஸோ அதான் நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சியில் வந்து நான் வின் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட இமேஜினேஷனாக இருந்தால் உங்களோட அந்த கனவுக்கு வந்து ஒரு மெய் வடிவம் கொடுக்கறது தான் வந்து இந்த கோல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இட் மேக்ஸ் அவர் லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் பிரிங்ஸ் அவுட் அவர் டேலண்ட்ஸ். உங்களோட டேலண்ட்ஸை வந்து வெளிப்படுத்தும். ஸோ உங்கள் கோலை நோக்கி அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளேயே இருக்கிற திறமைகள் எல்லாம் அந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக வெளிப்படும். ஸோ அதே மாதிரி உங்களோட டேலண்ட்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் டெவலப்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இட் புட் அவர் நேம் இன் த கிரேட் அச்சீவர்ஸ் லிஸ்ட். ஸோ உலக சாதனையாளர்கள் பட்டியலில் வர்றதுக்கு நீங்கள் வர்றதுக்குமே வந்து வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களால் நினச்சா எந்த காரியத்தையுமே வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க, சின்சியராக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வின் பண்ண முடியும். ஸோ எஃபெக்டிவ் கோல் செட்டிங். ஸோ கோல் மஸ்ட் பி இன் ஹானஸ்ட் வே. ஆனால் அது உண்மையாக இருக்கணும். கோல் அப்படிங்கிறது யாரையும் வந்து கீழே தள்ளி விட்டு நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே வந்து கூடாது. கரெக்ட் பிளான்ஸ் ஷுட் பி மேட் டு அச்சீவ் கோல். ஸோ கரெக்ட் பிளான்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போடணும். ஸோ கோலுங்கிறது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதாது. ஸோ அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க, என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறீங்க, அதெல்லாமே வந்து முக்கியம். அதுதான் வந்து உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு வாழ்க்கையில் கோல் மட்டும் வச்சா போதாது. அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதத்தில் முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம். தே மஸ்ட் பி ஷார்ட் டைம் பிளான்ஸ். ஸோ நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டைம் பிளானாக இருக்கணும், லாங் டைம் பிளானாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியை வந்து நீங்கள் 2 இயர்ஸ்க்குள்ளே கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படியுமே வந்து ஒரு 15 மணி நேரமாவது படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து டீப்பாக படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நான் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் வச்சுருக்கக்கூடாது. இல்லை நான் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோல் செட் பண்ணுறதுல யூஸே வந்து கிடையாது. ஸோ 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணும், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் டைம் பிளானாக தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். we must give importance to most important things of goal. ஸோ அந்த கோல்லையே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னவோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிலேயே வந்து எந்த பகுதியிலேருந்து அதிக கேள்விகள் வராதோ அதை தான் வந்து நீங்கள் மெயின் கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். ஸோ இங்கிலீஷு, தமிழ், உங்களோட மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் இதை மாதிரியில் தமிழ் அதிக கேள்விகள் வருது அப்படின்னா அப்போ தமிழுக்கு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. To get group success our goal must be accepted by others. ஸோ குரூப் சக்ஸஸ் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கோல் வந்து எல்லார் கூடயும் வந்து சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போனா தான் நமக்கு குரூப் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த குரூப் சக்ஸஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் ஸ்போர்ட்ஸில் டீமாக இருந்து வின் பண்ணுவீங்கல்ல. ஸோ உங்களோட டீம் மெம்பர்ஸோட எல்லாரோட குறிக்கோளுமே என்ன இருக்கணும்னா நீங்கள் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற அது இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும். ஸோ நீங்கள் எப்படி ஜெயிக்கலாம், என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், ஸோ உங்களோட ஐடியா வந்து அடுத்தவங்க கூடயும் வந்து ஒத்து போகுதா, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
அப்புறம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோல் செட்டிங். ஸோ உங்களோட கோல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஸ்மார்ட் கோலாக இருக்கணும். ஸோ ஸ்மார்ட்டுக்கு எக்ஸ்பேன்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்மார்ட்னால எஸ்ஸை எது டினோட் பண்ணக்கூடியதுன்னா ஸ்பெசிஃபிக். ஸோ வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் இஸ் கிளியர்லி ஸ்டேட்டட். ஸோ நீங்கள் எதை அச்சீவ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேயே எவ்வளவோ விதமான எக்ஸாம்ஸ் இருக்குது, விஏஓ இருக்குது, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அதில் நீங்கள் எதை வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இன் பர்டிகுலராக வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து மெஷரபிள். எம்னா ஐடென்டிஃபை த ப்ராக்ரஸ் ஆஃப் த கோல் வென் இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ ஒரு கோலை நீங்கள் சின்ன ஏதாவது கோல் வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி இல்லாமல். ஸோ சின்ன கோல் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும். அதாவது உங்களால் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நாட்களில் வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, ஸோ நீங்கள் பிளான் பண்ணதில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்தீங்களா, அதில் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். A stands for attainable. It should be within your reach. ஸோ உங்களால் அச்சீவ் பண்ணக்கூடிய கோலாக வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அச்சீவ் பண்ண முடியாத கோல்ஸ் வந்து இருக்கலாம், யாராலையும் எதையும் செய்ய முடியாதுங்கிறது வேறு விஷயமா இருந்தாலும், ஸோ நமக்கு வந்து நம்மளால் சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாமே இருக்கும். இப்போ நான் வந்து சினிமாவில் நடிக்க போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நடிக்க போகணுன்னா போகலாம். பட் வந்து அதுக்கு வந்து நான் இன்னும் என்னோடய எஃபோர்ட்டை வந்து எவ்வளவோ ஹண்ட்ரட்ஸாக வந்து நான் போட வேண்டியது இருக்கும். ஸோ அது இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு நான் இது பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெலவெண்ட்னா ரீச்சிங் த கோல் வில் மேக் யூ ஃபீல் குட். ஸோ ரீச்சிங் த கோல் வில் ஃபீல் யூ மேக்கிங் குட், அதுதான் வந்து ரெலவெண்ட். டீனா வந்து டைம் பவுண்ட்னா டைம் லிமிட்டை வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ த கோல் ஷுட் ஹேவ் அ டைம் லிமிட், தட் இஸ் ரீசனபிள் டைம் லிமிட்டாக வந்து இருக்கணும். ஸோ உங்களோட கோல் எப்போவுமே வந்து ஸ்மார்ட் கோலாக வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கோல் செட்டிங். ஸோ கோல் செட்டிங்ஸில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, கோல்ஸ் தட் மஸ்ட் பி அவர் இன்ட்ரெஸ்ட், what we like that we should be our goal, in which we have not interest cannot be a goal. ஸோ உங்களுக்கு எதில் விருப்பமோ அதை தான் வந்து நீங்கள் கோலாக செட் பண்ணணும். ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோலை கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது. அது உங்களோட நேரத்தையும் வீணடித்து மற்றவங்களோட நேரத்தையும் வீணடிக்கிற மாதிரி தான். ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக போகணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் பேங்கிங் ரிலேட்டடாக போவேன், இல்லைன்னா ஐடி ரிலேட்டடாக போவேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுக்கு படித்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் தேவை. ஸோ செல்ஃப் அவேர்னஸ் மூலமாக உங்கள் கோல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு அந்த ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கோல் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு முழுசாக ஈடுபாடு கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பிளான் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் பிளான். ஒன் ஷுட் பிளான் த ஆக்ஷன் டு ரீச் த கோல். ஸோ அதை வந்து கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிளான் என்ன அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் கோல். ஒன்லி பாசிட்டிவ் கோல் வில் கிவ் எக்ஸ்பெக்டட் எஃபெக்ட். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரீச் த கோல் குயிக்லி. ஸோ உங்களோட கோல் வந்து பாசிட்டிவ் கோலாக நேர்மையான வழியில் இருக்கக்கூடியதாக வந்து இருக்கணும். அது மாதிரி அந்த கோல் வந்து உங்களால் அட்டைன் பண்ணக்கூடிய கோலாகவும் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டிவ் கோல். ஸோ பீப்புள் ட்ரைங் டு டூ தேர் ஒர்க் வெரி பர்ஃபெக்ட், தேர் மே பி ஃபெயிலியர் சம்டைம்ஸ். எல்லா பீப்புளுமே வந்து அவங்களோட வேலையை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் சில சமயம் வந்து தடங்கல்கள் வரலாம். பட் வாட் தே ட்ரை இஸ் த என்கரேஜ்மெண்ட் ஃபார் த ஒர்க். ஸோ பட் என்ன தான் அந்த தடைகள் தான் வந்து அவங்களோட வேலைக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த தடைகளெல்லாம் தாண்டி அவங்க வெற்றி பெறும்போது அவங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து அது வெரி பர்ஃபெக்டாக இருக்கும். தட் இஸ் தேர் எஃபர்ட் இஸ் த என்கரேஜ்மெண்ட் ஃபார் தெம் டு மூவ் டுவர்ட்ஸ் த கோல். ஸோ அந்த எஃபர்ட் எடுக்கிறாங்கல்ல ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு, ஸோ அந்த எஃபர்ட் தான் வந்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும். அந்த வேலையை வந்து சீக்கிரம் நம்மளால் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு. திஸ் என்கரேஜ்மெண்ட் மஸ்ட் ஃபார் எவ்ரிஒன் டு டெவலப் தேர் ஆக்ஷன் ஸ்கில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல் செட்டிங் அட் த ரைட் லெவல். Fear of failure in negative thinking
இஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ தோல்வியை கண்டு என்றைக்குமே வந்து பயப்படக்கூடாது. இஃப் நெகட்டிவ் திங்கிங் இஸ் ரைஸ் இன் அவர் மைண்ட், இட் இஸ் கன்ஃபார்ம் தட் வி ஆர் இன் த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ நெகட்டிவ் திங்கிங், ஐயோ நம்மளால் செஞ்சு முடிச்சிட முடியுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே உங்களால் கண்டிப்பாக வந்து வின் பண்ணவே முடியாது. சக்ஸஸ் இன்க்ரீசஸ் அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ வெற்றி எப்போவுமே நமக்குள்ளேயே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் ஃபெயிலியர் எப்போவுமே நம்மளோட வீக்னஸை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ என்றைக்குமே வந்து தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. ஸோ ஒரு வேலையை தொடங்கினதுக்கப்புறம் இதை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு வேலையை தொடங்கினதுக்கப்புறம் யோசிக்கவே வந்து கூடாது. செட்டிங் ஈஸி கோல்ஸ். ஸ்மால் அல்லது ஷார்ட் டைம் கோல்ஸ் ஆர் வெரி ஆர்டினரி. ஸோ தே டிட் நாட் show our skills. These goals did not give ரியல் அல்லது குட் ரிசல்ட். ஸோ சின்ன சின்ன கோல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நம்மளோட திறமைகள் வெளிப்படாது, நம்மளோட எஃபர்ட்டும் வெளிப்படாது. ஸோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெருமையை வந்து தேடித்தராது. ஸோ உங்களோட கோல் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டு கோலாக இருக்கணும். ஒரு தடவை நீங்கள் அச்சீவ் பண்ணாலும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பேசக்கூடிய ஒரு கோலாக வந்து இருக்கணும். அதுதான் வந்து பெஸ்ட்டு கோல். நேச்சர் ஆஃப் கோல். ஸோ கோல்ஸ் ஆர் சேஞ்ச்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் சேஞ்சிங். ஸோ காலங்கள் மாற மாற நம்மளோட கோல்ஸும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் அப்பா அம்மா ஃபிக்ஸ் பண்ண அதே கோலை நீங்களும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண கோலே உங்கள் பிள்ளைங்களும் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ காலங்கள் மாற மாற கோல் செட்டிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வி மஸ்ட் ரீஅனலைஸ் அவர் கோல் ஆஃபன் விச் ஹெல்ப்ஸ் டு கரெக்ட் அவர் மிஸ்டேக்ஸ். அது மாதிரி உங்களோட 20 வயசில் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா அதே கோலை தான் 35 வயசில் செட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த 15 வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் மூலமாக நீங்கள் கோலை வந்து ரீஅனலைஸ் பண்ணலாம். ஸோ ரீஅனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ காலங்கள் மாற மாற கோல்ஸும் வந்துமே மாறிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கோல்ஸ். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து செல்ஃப் அவேர்னஸ். ஸோ உங்களை பற்றின அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வேணும். யார் நீங்கள் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும். ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் பீப்புள், அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ், ஸ்டெப் டு டெவலப் செல்ஃப் அவேர்னஸ், இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து முக்கியம். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, உங்களோட த்ரெட்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து வாழ்க்கையில் வந்து வின் பண்ண முடியும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே அதை பண்ணலாம். ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸோட டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கோல் செட்டிங். ஸோ வாழ்க்கையில் கோல் செட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோல் செட்டிங் என்ன, ஒரு எஃபெக்டிவ் கோல் செட்டிங்கிறது வந்து எப்படி இருக்கணும், ஸோ டைப்ஸ் ஆஃப் கோல் செட்டிங்ஸ்லாம் என்னென்னது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.